நம்முடைய குடும்பங்களில் கர்த்தருடைய ஆளுகை இறங்கி வர வேண்டும், அவருடைய வல்லமை இறங்கி வர வேண்டும். நம்முடைய குடும்பங்களிலே கர்த்தர் அற்புதங்களை செய்யணும் என்பதற்காக ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்வார். ஆமென். யோபு 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யோபு 7:18. காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். ஆமென். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நம்மை விசாரிக்கிறவர், ஒவ்வொரு நாளும் நம்மை சோதித்து அறிகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவரை பார்த்து கேட்க போகிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை நீர் விசாரித்தருளும் அப்பா. நீர் பாரும் ஆண்டவரே, சோதித்து பாரும். வேதனை உண்டாக்குற வழி எங்கள் குடும்பத்தில் இருக்கிறதா என்று பார்த்து நித்திய வழியில் எங்களை நடத்துங்கப்பான்னு கேட்க போகிறோம். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களை நீ விசாரிக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்ற உங்களால் முடியும் அல்லவா? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி நாங்கள் ஆண்டவரே உங்கள் மேலே எங்கள் கவலைகளை வைத்து விடுகிறோம், நீர் எங்களை விசாரித்து அறிவீராக என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். மனிதனை நினைப்பதற்கும் அவனை விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் ஆண்டவரே. காலைதோறும் விசாரிக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் விசாரிப்பீராக. எங்கள் குடும்பங்களை விசாரிப்பீராக ராஜா. எங்கள் குடும்பத்தின் தேவைகளை சந்திப்பீராக. எங்கள் குடும்பத்தின் பிரச்சனைகளை மாற்றி எங்களுடைய கவலைகளை எல்லாம் மாற்றி போடுங்கப்பா. உங்க மேல எங்க பாரத்தை நாங்கள் வைக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களை விசாரிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அநேக நேரங்களில் மனிதர்கள் எங்களை விசாரிக்கலையே, கணவர் விசாரிக்கல, பிள்ளைகள் விசாரிக்கல, மனைவி பெற்றோர் விசாரிக்கலை என்று யார் யாரெல்லாம் வேதனையோடு இருக்கிறாங்களோ அவர்களை கர்த்தர் விசாரிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். விசாரித்து அறிங்கப்பா, அவருடைய வேதனைகளை மாற்றுங்கப்பா. அது மாத்திரமல்ல, அவர்கள் மேல கண்ணை வைத்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி நடக்க வேண்டிய வழியில நீங்க நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்களுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்து கொள்ளும். நீர் விசாரிக்கிற தேவனாயிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேன். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். இன்னும் நம்ம பார்க்கும் பொழுது 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், யோபு 9:10 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆமேன். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பாருங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். நம்ம எல்லாம் ஆண்டவரிடத்துல கேட்க போறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்துல அற்புதங்களை செய்யுங்க, எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில அதிசயங்களை செய்யுங்க, எங்கள் பொருளாதாரத்தில் அற்புதங்களை காண பண்ணுங்க. ஆண்டவரை நோக்கி எல்லாரும் கேட்கலாமா? அவரை நோக்கி நம்ம கேட்கும் பொழுது கண்டிப்பாக அவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன அற்புதம் தேவையோ இந்த இரவில் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. அவர் அற்புதங்களின் தேவன். ஆமேன். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்த்து எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை காண பண்ணுவீராக ராஜா. அற்புதங்களை காண பண்ணுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயத்தை காண பண்ணுவீராக. பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவர் குடும்பத்திலும் அதிசயங்களை செய்வீராக ராஜா. ஆண்டவரே, பொருளாதாரத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். சரீரத்திலே ஒரு சுகமும் ஆரோக்கியமும் உண்டாகட்டும் ஐயா. பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள், திருமண காரியங்கள்ல ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்பா. வேலை ஸ்தலத்துல நம்முடைய பிள்ளைகளை உயர்த்துங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் இவர்களுடைய தேவைகளை சந்திங்க, மன விருப்பங்களை நிறைவேற்றுங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க அப்பா. உண்மையே நம்பி இருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போக கூடாது, அதிசயங்களை காண பண்ணும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஆண்டவர் இன்றைக்கு நீங்க எந்த காரியத்துக்காக ஜெபித்தீங்களோ அந்த காரியத்துல ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை உங்களை காண பண்ணுவார். ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம வாசிக்க போற இன்னொரு வசனத்தை வைத்து ஆண்டவரிடத்துல ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எப்படி யோபு ஜெபித்தாரோ அதே போல நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். யோபு 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோபு 17:3ஆம் வசனம். தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக. வேறே யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல யோபு சொல்லுகிறார், என் காரியத்தை நீர் மேல் போட்டு கொள்ளும் அப்பா, எனக்காக பிணைப்படுங்க, வேற யார் எனக்கு கை கொடுப்பார்கள்? ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலவிதமான போராட்டங்கள், இழப்புகள், வேதனைகள் நடுவில் ஆண்டவரே என் காரியத்தை பார்த்து கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் யோபு ஒப்பு கொடுத்தது போல நம்முடைய காரியத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துருவோம். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் அல்லவா? கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கரத்தினால் வாய்க்கும் அல்லவா? ஆகவே ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? உங்களுடைய எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுத்துருங்க. ஒருவேளை பலவிதமான வழக்குகளுக்குள்ள நீங்கள் சிக்கி இருப்பீர்களே, ஆனால் கர்த்தர் அந்த காரியத்தையும் மேற்போட்டு கொண்டு அவர் உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்காக பிணைப்படுவார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆகவே எல்லாரும் நம்முடைய குடும்ப காரியங்களை அவர் மேல வைத்து விடலாமா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று வசனம் சொல்லுகிறது போல, ஆண்டவரே என்னுடைய எல்லா பாரங்கள், என்னுடைய எல்லா காரியங்கள், என் குடும்பத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன், உங்க மேல வைக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் ஜெபிக்கலாமா? என்னோடு கூட இணைந்து யாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ, இந்த நாளில உம்மை நோக்கி யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. அவர்கள் காரியங்களை நீர் மேல் போட்டு கொள்வீராக. உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் பிணைப்படுவீராக ராஜா. வேற யார் இருக்கிறாங்கப்பா எங்களுக்காக யுத்தம் பண்ண, எங்களுக்காக கை கொடுக்க? வேற யார் இருக்கிறார்கள் ராஜா? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. காரியங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. அற்புதங்களை செய்வீராக. எல்லா வேதனைகள் மாறட்டும், எல்லா கஷ்டங்கள் மாறட்டும். ஆண்டவரே வழக்குகள், ஆண்டவரே கேஸ் எல்லாவற்றில் நின்றும் ஒரு விடுதலை கொடுப்பீராக. நீர் உடைய பிள்ளைகளுக்காக வழக்காடுங்க அப்பா. எதிரிகளோடு, சத்துருக்களோடு வழக்காடி உடைய பிள்ளைகளுடைய காரியங்களை வாய்க்க பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எவ்வளவு பிரச்சனை போராட்டம் இருந்தாலும் உங்க மேல அந்த பாரத்தை வச்சுட்டா ஆண்டவரே நீர் மேற்போட்டுக் கொள்வீரே, நீர் அற்புதங்களை செய்வீரே. ஆகவே எல்லாரும் சேர்ந்து அவரவர் பாரத்தை உங்க மேல வைக்கிறோம் அப்பா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. காரியங்களை வாய்க்க பண்ணுங்கப்பா. அற்புதமாய் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து மகிமையால் நிரப்பிடுவார். உன்னை தமக்கென்று
வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார் உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார் உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு 23 அதிகாரம், யோபு 23 அதிகாரம் 14 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 13, 14 2 வசனத்தையும் நம்ம வாசிக்க கேட்கலாம். அவரோவென்றால் ஒரே மனமாயிருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவர் யார்? அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் தம்முடைய சித்தத்தின்படி செய்கிறவர். நம்முடைய ஆண்டவர் நமக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுகிறவர். ஹல்லேலூயா. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது நிச்சயமாக நிறைவேறும். அது தாமதிப்பதில்லை என்று ஆபகுக்கில் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் நம்ம பிறக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்திற்கு என்று கர்த்தர் சில திட்டங்களை வைத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி நமக்காக சில ஆசீர்வாதங்களை அவர் குறித்து வைத்திருக்கிறார். அவர் குறித்த காரியங்களை கர்த்தர் நமக்காக நிறைவேற்றுவார். ஒருவேளை இன்றைக்கு கால தாமதமாக இருக்கலாம், ஒருவேளை வேதனையாக இருக்கலாம், நெருக்கத்தில் இருக்கலாம், ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தரை நம்ம நிச்சயமாக அவருடைய மனதை யாரும் திருப்ப முடியாது. நமக்காக வைத்ததை, நமக்காக குறித்ததை, தம்முடைய சித்தத்தை நிச்சயமாகவே அவர் நிறைவேற்றுவார். ஆண்டவரை பார்த்து கேட்கலாமா? ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், எங்கள் வாழ்க்கையில் உங்கள் சித்தம் நிறைவேறட்டும். எங்களுக்கு நீங்கள் குறித்ததை நீங்கள் நிறைவேற்றுங்க. உம்முடைய சித்தம் அல்லாமல் வேறு ஒன்றும் வேண்டாமாப்பா என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கலாமா? குறிப்பாக திருமண காரியங்கள், படிப்பு காரியங்கள், இவையெல்லாவற்றிலும் தேவ சித்தம், தேவன் நமக்கு குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றும்படி ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. நீர் உம்முடைய சித்தத்தின்படி செய்கிறவர் அல்லவா? உம்முடைய இருதயத்தை யாரும் திருப்ப முடியாது, நீங்க தான் திருப்ப முடியும் அப்பா. ஆகவே ஆண்டவரே, எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற திட்டங்கள் உம்முடைய சித்தத்தின்படி நடக்கட்டும் ஐயா. நீர் எங்களுக்கு குறித்திருக்கிற ஆசீர்வாதங்களை நிறைவேற்றுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. குறிப்பாக பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக, எதிர்காலத்துக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. நீர் குறித்த காரியங்கள் நிறைவேற்றுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மால் கூடாதது ஒன்றும் கிடையாது. கர்த்தர் அதிசயங்களை செய்வீராக, இப்பொழுதே இறங்குவீராக. இப்பொழுதே நம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுங்க ராஜா. திருமண தடைகளை மாற்றி போடுவீராக ஆண்டவரே. எந்த மாப்பிள்ளையை பார்ப்பது, எந்த பெண்ணை பார்ப்பது, எங்களுக்கு ஒன்றும் தெரியலையே என்று யாரெல்லாம் இந்த இரவுல ஜெபிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்காக கர்த்தர் வைத்த சித்தம், கர்த்தர் வைத்த திட்டம், நீர் குறித்த காரியம் நிறைவேறுவதாக என்று நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதமாய் ஏற்ற துணைகளை ஏற்ற நேரத்தில் கொண்டு வருவீராக. அது மாத்திரமல்ல அப்பா, படிப்பு காரியம், எந்த காலேஜில் சேர்ப்பது, எந்த கோர்ஸில் சேர்வது, எந்த வேலையில் சேர்வது, எந்த தொழில் செய்வது, இப்படி எந்தெந்த காரியத்தில் உம்முடைய சித்தத்தை எதிர்பார்க்கிறாங்களோ, உம்முடைய சித்தத்துக்காக காத்திருக்கிறாங்களோ, உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய திட்டத்தை, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு என்று குறித்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீராக. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் குறித்ததை நிறைவேற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே.
எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பு உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பு உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார் இல்லையா? விசுவாசத்தோடு ஜெபியுங்க, அற்புதங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியா ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். யோபு 42 அதிகாரம் 2 வசனம், 42 2 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா எங்க வாழ்க்கையில நீங்க சகலத்தையும் செய்யக்கூடியவர். இதுதான் செய்ய முடியும், இது அவரால் செய்ய முடியாது, அப்படி எதுவுமே கிடையாது. அவர் சகலத்தையும் செய்கிறவர், உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவர். ஆமென். அது மாத்திரமல்ல, அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. பிசாசு தடைப்படுத்த முடியாது, மனிதரால தடைப்படுத்த முடியாது. கர்த்தர் உங்களுக்கென்று செய்ய நினைத்ததை, உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அவர் செய்ய வல்லவர், கொடுக்க வல்லவர். வேறு எந்த காரியங்களோ கிரியைகளோ ஆவிகளோ அதை தடை பண்ண முடியாது. தடைகளை தகர்க்கிற ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு நினைச்சிட்டா அது அவர் கண்டிப்பா செய்து முடிப்பார். எந்த தடைகள் வந்தாலும் அது நிச்சயமாகவே நிறைவேறும். ஆமென். இப்போ நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் தடைகளை உடைத்து போடும்படி, நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய நினைத்ததை கர்த்தர் நிறைவேற்றும்படி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, அப்பா நான் இன்னும் அதிகமாக பைபிள் வாசிக்கணும், உம்மோடு நெருங்கணும், பரலோகத்துக்கு வருகிற பாக்கியம் எங்களுக்கு வேணும்னு கேளுங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கிறீங்களா, வியாதியோடு இருக்கிறீங்களா? அப்பா எனக்கு சுகத்தை தாங்க. நீங்க சகலத்தையும் செய்ய வல்லவர் அல்லவா, சகலத்தையும் புதிதாக்குறவர் அல்லவா. எங்களுடைய சரீரத்தில் ஒரு புதிய ஆரோக்கியத்தை கொடுங்க, எனக்கு சுகத்தை தாங்கன்னு கேளுங்க. கண்டிப்பா ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்வார். ஆமேன், ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபிக்கலாமா? அப்பா உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா எங்களுடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை ரட்சிக்க உம்மால் முடியும் அல்லவா? இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தில் சமாதானத்தை தாங்க, குடியின் ஆவிகளை வெளியே துரத்துங்க அப்பா. இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்புக்கு தடையாய் இருக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகளை கர்த்தர் அழித்து போடுங்க. எங்களுக்கு பிள்ளைகளை ரட்சிக்க நீங்க நினைத்தது தடைப்படாது என்று அறிந்திருக்கிறோம். சீக்கிரமாக பிள்ளைகளை, குடும்பத்தினரை ரட்சிப்பின் சந்தோஷத்துக்குள்ள கொண்டு வாங்க. பரலோகத்துக்கு பாக்கியவான்களாய், பாத்திரவான்களாய் அவர்களை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல சரீரத்தில் பலவீனத்தோடு யார் யார் இருக்கிறாங்களோ அவர்கள் சரீரத்தில் புதிய பலனை கொடுக்க உங்களால முடியும். அப்பா நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் அல்லவா? நம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்தில் ஒரு புதிய ஆரோக்கியத்தை கொடுப்பீராக, சகல வியாதிகளையும் சுகமாக்குவீராக, சகல நோய்களையும் சுகமாக்குவீராக, சகலத்தையும் புதிதாக்குற வல்லமை நம்முடைய பிள்ளைகள் மேல் கடந்து வரட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்று அறிந்திருக்கிறோம் அப்பா. ஆரோக்கியத்தை கொடுக்க ஆண்டவரை உம்மால முடியும் அப்பா, அது தடைப்படாது. உடைய பிள்ளைகளை ஆரோக்கியத்தால் நிரப்புவீராக.
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பொருளாதாரத்தில் இவருடைய கடன் பிரச்சனையை மாற்ற உங்களால முடியும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் எல்லா கடன் பிரச்சனைகள் மாறட்டும், எல்லா போராட்டங்கள் மாறட்டும், எல்லா ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி போடுவீராக, வேதனைகளை மாற்றி போடுவீராக. மனுஷனால் வருகிற தடைகள், பிசாசால் வருகிற தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் முறித்து போட்டு சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வீராக ராஜா. சகலத்தையும் செய்ய வல்லவரே, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க. பிள்ளைகள் குடும்பங்களில கற்பத்தின் கனியை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிங்க. எல்லாவற்றிலும் அவர்கள் வாழ்ந்து சுகமாயிருக்கட்டும் தகப்பனே. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த இரவு நேரத்துல நாங்கள் ஜெபித்த அத்தனை ஜெபங்களுக்கும் பதில் கொடுத்து குடும்பங்களை ஆசீர்வதித்து சகலத்தையும் செய்து முடித்து நம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவரீனி சகலமும் செய்ய வல்லவர், தேவரீர் உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீனி சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்க நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்க நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவனே நீ சகலம் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் எவரும் இல்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் எவரும் இல்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவரீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நிறைவேறும் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீரானே. தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீரானே. தேவனே நீ சகலம் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன். நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவனே நீ சகலம் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவனே நீ சகலம் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்?
தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குமான தேவன் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர்